ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. அவரோட செலவு பண்ணுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமானது. அவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது சில விதைகள் ஆண்டவர் இந்த விதைகளை மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது சில விதை நல்ல நிலத்தில், அப்படியே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையான நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமாய் மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போதோ ஆமீன் தீயாய் போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த விதை அப்படின்றத எதற்கு ஆண்டவர் ஒப்புமையா வச்சிருக்கிறார்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனத்திற்கு ஆண்டவர் ஒப்புமையாய் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் ஒரு நல்ல நிலத்துல விதைக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது நல்ல நிலத்துல. அப்போ நம்ம இந்த 100 நாட்களில் ஆண்டவர் அவருடைய வசனமாகிய விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த விதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல நிலத்துல இது விதைக்கப்படணும். நல்ல நிலத்துல இது விதைக்கப்படுமானால் இந்த வார்த்தைகள் ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் என்ன நிலமா இருக்கணும்னா, நல்ல நிலமா இருக்கணும். இந்த 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 நிலத்துல விசேஷமாக சில வித்தியாசமான நிலங்களை குறித்து வேதம் சொல்லுது. நம்ம கொஞ்சம் இதை கண்டிப்பா ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த நிலமாய் நம்ம ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது, இந்த விதை எப்படி இருந்துச்சாமா,